நீங்க அனுப்புன சோர்சஸை எல்லாம் பார்த்தா இன்னைக்கு நாம கைலாய மலைய பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம்னு புரியுது. ஆமா, இது வெறும் பனி மூடின ஒரு சிகரம் மட்டும் இல்ல. அதுக்குள்ள ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. இந்த அலசலுக்கு முக்கிய காரணமே சென் ஹுய்மின்ங்கிற ஒரு 94 வயசு சீன துறவி, சரிதானே? அவர்தான் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் மௌனமா இருந்துட்டு. 60 வருஷமா? ஆமா, 60 வருஷத்துக்கு அப்புறம் சில விஷயங்களை உடைச்சு பேசியிருக்காரு. அவரோட மடத்துக்கு அடியில இருந்த ம். சில தடை செய்யப்பட்ட நூல்கள்ல இருந்து தான் இந்த தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு. அந்த நூல்கள் சொல்ற மையக் கருத்தே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கைலாயம் ஒரு மலை இல்ல, அது ஒரு மிஷின்னு சொல்லுது. ஆமா, அதுவும் மனுஷங்க வர்றதுக்கு முன்னாடியே வேற சில உயிர்களால உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பழங்கால ஏந்திரம். சொல்லப்போனா அந்த இயந்திரம் இன்னைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஒரு மெஷினா, அதுவும் உயிரோட இருக்கிற மாதிரி. சரி, அப்போ இத பத்தி தான் நம்ம முழுசா பார்க்க போறோம். உங்க சோர்சஸ் படி அங்க நேரம் எப்படி மாறுபடுது? மலை ஏற முயற்சி பண்றவங்களோட மனசு அது எப்படி தடுக்குது? நம்மளோட டெக்னாலஜி ஏன் அங்க வேலை செய்ய மாட்டேங்குது? கடைசியா இந்த மலையோட உண்மையான நோக்கம் என்னன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். கண்டிப்பா வாங்க, இதுலயே ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நேரத்தோட மாற்றம். ஆமா, அந்த டைம் டிஸ்டார்ஷன். துறவி சென் ஹுய்மின் சொன்னதா ஒரு வரி உங்க குறிப்புல இருக்கு. அங்க நேரம் ஓடுவதில்லை, அது தேங்குகிறது, வேகம் எடுக்கிறது, நீங்கள் திரும்ப பெற முடியாததை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுகிறது. கேக்குறதுக்கு கவிதை மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த 1999 ரஷ்ய பயணம் இல்லையா? அதேதான். டாக்டர் யூரி வுல்கோவ் தலைமையில ஒரு விஞ்ஞானிகள் டீம் அந்த ஒரு குரூப் சைபீரியா மலை ஏறுபவர்களை சந்திச்சிருக்காங்க. ஓ, அவங்க மலையோட சரிவுகள்ல இருந்தது வெறும் 12 மணி நேரம் தான். ஒரு நிமிஷம், வெறும் 12 மணி நேரமா? ஆமா, ஆனா திரும்பி வந்தப்போ அவங்கள பார்க்க பல 10 வருஷம் வயசான மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? இது எப்படி சாத்தியம்? அவங்க தோற்றம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அந்த குறிப்புகள்ல? அதுதான் நம்பவே முடியாத விஷயம். அவங்க முடியெல்லாம் நரைச்சு போயிருந்துச்சு, தாடி வாரக்கணக்குல வளர்ந்த மாதிரி இருந்துச்சு. தாடியா? 12 மணி நேரத்துல? ஆமா, நகங்கள் நீளமா வளர்ந்து தோல் எல்லாம் சுருங்கி போயிருந்துச்சு. டாக்டர் வுல்கோவ் அவரோட டைரியில அவங்க கண்கள் வெறிச்சோடி இருந்ததா எழுதியிருக்கார். ஏதோ ஒண்ணு அவங்களோட உயிராற்றலையே உறிஞ்சு எடுத்த மாதிரி. என்னால இதை நம்பவே முடியல. இது வெறும் தோற்றம் மட்டும் தானா, இல்ல உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருந்துச்சா? மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அங்கதான் உண்மையான அதிர்ச்சி இருக்கு. அவங்களோட உள் உறுப்புகள் எல்லாம் 80 வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி செதஞ்சு போயிருந்துச்சு. கடவுளே! யோசிச்சு பாருங்க, வெறும் அரை நாள்ல பல 10 வருஷத்துக்கான செல்லுலார் டேமேஜ் நடந்திருக்கு. இதுக்கு மருத்துவ உலகத்துல எந்த விளக்கமுமே கிடையாது. இதுக்கு மேல என்ன மோசமாயிட முடியும்? அடுத்த 2 வருஷத்துக்குள்ள அந்த மலையேறுபவர்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இதயம் மற்றும் உறுப்பு செயலிழப்பு. வெறும் 12 மணி நேரம் மலைப்பயணத்துக்கு இவ்ளோ பெரிய விலையா? அப்ப அந்த மலை வெறுமன நேரத்தை வேகப்படுத்தல, அது வாழ்க்கையே ஒரு சில மணி நேரத்துல உறிஞ்சி எடுக்குதுன்னு சொல்லலாமா? ஆமா, இது இயற்பியலை தாண்டிய ஒரு விஷயம். அந்த பழைய நூல்கள் இதை எப்படி விளக்குது? அந்த நூல்கள் சிகரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு தாக்க மண்டலம், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் இருக்குன்னு சொல்லுது. அந்த எல்லைக்குள்ள போனாலே நேரம் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஓ, யாத்ரீகர்கள் கைலாயத்தை சுத்தி வர்றது அவங்களோட கர்மாவை அழிக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஆமா, அது ரொம்ப பிரபலம். அது வெறும் உருவகம் இல்ல, அது ஒரு உண்மையான நேர பரிமாற்றம்னா இந்த நூல்கள் சொல்லுது. நீங்க மலைய சுத்தி நடந்தா உங்க வாழ்க்கையில கொஞ்ச நேரம் பரிமாறப்படுது. ஆனா சிகரத்தை நெருங்க முயற்சி செஞ்சா நேரம் உங்களை வன்மையா தாக்குது. கரெக்ட். ஓகே, இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இவ்ளோ விஷயங்கள் நடக்குதுன்னா ஏன் இதுவரை யாரும் அந்த சிகரத்தை அடையவே இல்ல? டெக்னிக்கலா பார்த்தா எவரெஸ்ட்டை விட அது அவ்வளோ கடினமான சிகரம் இல்லையே. இங்கதான் அந்த மலையோட அடுத்த பாதுகாப்பு அம்சம் வருது. அதோட உளவியல் தற்காப்பு. மனரீதியான தடையா? ஆமா, பதிவு செய்யப்பட்ட சரித்திரத்துல இதுவரைக்கும் யாருமே கைலாய மலையோட உச்சியே அடைஞ்சதில்ல. காரணம், அந்த மலை யாரையும் அனுமதிக்கிறதில்ல. 1926ல ஹியூ ரட்லெட்ஜ்னு ஒரு பிரிட்டிஷ் மலையேறுபவர். ஆமா, அவர் பத்தி படிச்சிருக்கேன். அவர் 3 வாரம் மலைய சுத்தி ஆராய்ஞ்சிட்டு கடைசியா இத முற்றிலுமாக ஏற முடியாததுன்னு அறிவிச்சார். அவர் சொன்ன காரணம் பனிப்பொழிவோ பாறைகளோ இல்ல. அதுதான் ஆச்சரியம். இல்லவே இல்ல. மாறா அந்த மலை தன்னை கவனிக்கிற மாதிரியும் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரியும் ஒரு விதமான அழுத்தத்தை உணர்ந்ததா அவர் எழுதியிருக்கார். அவரோட கைடுகளுக்கெல்லாம் பயங்கரமான கனவுகள் வந்து ராத்திரியில அலறி எழுந்ததா கூட சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இதே அனுபவம் பல வருஷமா தொடர்ந்துட்டே இருக்கு. 2001ல ஒரு ஸ்பானிஷ் டீம், அவங்க ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க இல்லையா? எவரெஸ்ட்லாம் ஏறினவங்க. ஆமா, சாதாரண ஆட்கள் இல்ல,
ஆனா அவங்களால பேஸ் கேம்ப தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவங்களுக்கு என்னாச்சு? திடீர்னு பிரமைகள், வாந்தி வர்ற மாதிரி உணர்வு. ம். அப்புறம் மரணத்தை விட மோசமான ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு ஒரு ஆழமான உள்ளுணர்வு. இது ஒருத்தர்கள்ல, டீம்ல இருந்த பலருக்கும் இதே உணர்வு. அப்போ இதுதான் அந்த மலையோட தற்காப்பு முறையா? இது எப்படி வேலை செய்யுது? துறவிகளோட நூல்கள் இத நிராகரிப்பு புலம், அதாவது ஃபீல்ட் ஆஃப் ரிஜெக்ஷன்னு சொல்லுது. இது ஒரு விதமான ஆற்றல். அது என்ன பண்ணும்? அது உங்கள நேரடியா தாக்குறதில்ல. அதுக்கு பதிலா உங்க மனசோட ஆழத்துல இருக்கிற பயம், சந்தேகம், பலவீனம் எதுவா இருந்தாலும் அத கண்டுபிடிச்சு 1000 மடங்கா பெருசாக்கிடும். அப்போ நீங்களாவே பயந்து திரும்பி போயிடுவீங்க. அதேதான். அது நம்மளோட பயத்தையே நமக்கு எதிரா பயன்படுத்துது. இதுக்கு ஏதாவது நேரடி சாட்சி இருக்கா? ரஷ்ய மலையேறுபவர் செர்ஜி சிசிகோவோட அனுபவம் இதுக்கு ஒரு சரியான உதாரணம். நீ இங்க இருக்க கூடாதுங்கிற எண்ணம் தனக்குள்ளிருந்து வரல, அது வெளியே இருந்து. மலையிலிருந்து வந்த மாதிரி? ஆமா, யாரோ தன் மனசு மேல கைய வச்சு அழுத்துற மாதிரி ஒரு உணர்வு. எப்ப அவர் சரி நான் திரும்பி போறேன்னு முடிவு செஞ்சாரோ அந்த நொடியே அந்த எல்லா அறிகுறிகளும் மாயமா மறைஞ்சிடுச்சான். நம்பவே முடியல. ஏதோ ஒரு கட்ல இருந்து விடுபட்ட மாதிரி இருந்திருக்கும். அவர் அழுதுட்டதா சொல்லியிருக்கார். மனதை கட்டுப்படுத்த முடியலன்னா நம்ம கையில இருக்கிற கருவிகளையாவது நம்பலாம்ல. ஆனா உங்க குறிப்புகளின்படி மலையிடம் அதுக்கும் ஒரு பதில் இருக்கு. ஆமா, மலையோட தற்காப்பு மனசோட நிக்கிறதில்ல, அது நம்மளோட டெக்னாலஜியும் குறிவைக்குது. கைலாச மலைக்கு பக்கத்துல திசை காட்டிகள், அதாவது காம்பஸ், சுத்தமா வேலை செய்யாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்துன்னு சொல்றாங்க. ஆமா, இல்லனா ஒரே இடத்துல நின்னுடும். 2015ல ஒரு ஜெர்மானிய குழு கொண்டு போன 6 காம்பஸும் 3 வெவ்வேறு பிராண்ட்ஸ் ஓ, சிகரத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல ஒரே நேரத்துல வேலை செய்யறத நிறுத்திருச்சு. ஒரே நேரத்திலயா? அப்போ இது சாதாரண காந்தப்புல கோளாறு மாதிரி தெரியலையே. இல்ல, ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவிட்ச ஆஃப் பண்ண மாதிரி இருக்கு. சரி, திசை காட்டிகள் மட்டும்தானா? விமானங்கள்லாம் அந்த பக்கம் பறக்காதா? அது ஒரு தடை செய்யப்பட்ட வான்வெளி, நோ ஃப்ளை ஜோன். இதுக்கு அதிகாரப்பூர்வமா சில காரணங்கள் சொன்னாலும் உண்மையான காரணம் வேறன்னு உங்க சோர்ஸ் சொல்லுது. என்ன காரணம்? அந்த பகுதிக்கு பக்கத்துல பறக்கிற விமானிகள், கருவிகள்லாம் தப்பான தகவல்களை காட்டுறதாவும், திடீர்னு சிக்னல் போயிடுறதாவும், தெளிவான வானிலையில கூட விமானங்கள் பயங்கரமா குலுங்குறதாவும் சொல்லிருக்காங்க. ட்ரோனுகளுக்கு கூட இதே நிலைமைதானா? ஆமா, டாக்குமெண்ட்ரி டீம் அனுப்பின ட்ரோன்ஸ் ஒன்னு சிக்னலை இழந்து கீழே விழுந்திருக்கு, இல்லனா சிதஞ்ச உருக்குலைஞ்ச படங்களோட திரும்பி வந்திருக்கு. சில சமயம் அந்த படங்கள்ல அந்த ஸ்டாட்டிக் இரைச்சலுக்குள்ள முகங்கள் தெரிஞ்ச மாதிரி இருந்ததாவும் சொல்றாங்க. ஆமா, அந்த ட்ரோன்களை செக் பண்ண இன்ஜினியர்ஸால எந்த பழுதையும் கண்டுபிடிக்க முடியல. மலையோட எல்லைக்குள்ள நுழையும் போது அது வேலை செய்ய மாட்டேங்குது, வெளியே வந்ததும் மறுபடியும் நார்மல் ஆயிடுது. அப்போ இது ரொம்ப திட்டமிட்ட ஒரு செயல்பாடு. சென் ஹுய்மின் நூல்கள் இதை எப்படி விளக்குது? தனிமைப்படுத்தப்பட்டு மனரீதியா பலவீனமாயிடுவாங்க, தப்பிச்சா போதுன்னு தோணும். சரியா சொன்னீங்க. சரி, இந்த மலை தன்னை இவ்வளவு தீவிரமா பாதுகாத்துக்குதுன்னா அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அது எதை பாதுகாக்குது? இதுக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி மலையோட அமைப்பிலேயே சில விசித்திரங்கள் இருக்கு. அந்த இரட்டை ஏரிகள். ஆமா, கைலாயத்தோட அடிவாரத்துல 2 ஏரிகள் இருக்கு, மானசரோவர், ராட்சஸ்தல். மானசரோவர் ரொம்ப அமைதியானது, தூய்மையான நன்னீர் ஏரி. எவ்வளவு குளிரா இருந்தாலும் அது உறைஞ்சு போறதில்லன்னு சொல்றாங்க. ஆமா, அதோட மேற்பரப்பு கண்ணாடி மாதிரி அசையாம இருக்கும். ஆனா அதுக்கு நேர்மாறா ராட்சஸ்தல் கொந்தளிப்பான உவர் நீர் ஏரி. அதோட நீர் எப்பவும் அலைகளோட ஆர்ப்பரிச்சுட்டே இருக்கும். ஒன்னு நல்லது, இன்னொன்னு கெட்டது மாதிரி ஒரு குறியீடா? துறவிகள் இத மலையின் கண்கள்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, மானசரோவர் வானத்தையும் ராட்சஸ்தல் பூமிக்கு அடியிலையும் கண்காணிக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ஏரிகளை சுத்தி நடக்கிறதே ஒரு மாயாஜால அனுபவம்னு சொல்றாங்க. சத்தங்கள் தாமதமாவோ இல்ல சிதஞ்சோ கேக்கும். திடீர்னு பாதைகள் தோன்றி மறையும். எடுக்கிற போட்டோ நீங்க நேர்ல பார்த்த அனுபவத்தோட சுத்தமா பொருந்தாது. அந்த நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏரிகள் வெறும் கண்கள் மட்டும் இல்ல, அது ஒரு கண்காணிப்பு அமைப்பு. ஒரு சர்வேலன்ஸ் சிஸ்டம் மாதிரி. ஆமா, அங்கே வர்றவங்கள அது சோதிச்சு பாக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற ரகசியத்தை அறிய அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு எடை போடுது. இந்த கண்காணிப்பை தாண்டி மலையோட வடிவமே ஒரு பெரிய புதிர். அது எப்படி? மத்த இமயமலை சிகரங்கள் மாதிரி இல்லாம கைலாயம் கிட்டத்தட்ட சரியான சமச்சீர் தன்மையோட, பர்ஃபெக்ட் சிமெட்ரியோட இருக்கு. ஆமா, 4 முகங்களும் கரெக்டா 4 முக்கிய திசைகளை வடக்கே தெற்கு கிழக்கு மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அதோட ஓரங்கள்லாம் நேர்த்தியா யாரோ அளந்து செஞ்ச மாதிரி இருக்கு. இயற்கையா இப்படி ஒரு வடிவம் அமையிறது ரொம்ப ரொம்ப அரிது. இதை விட ஆச்சரியமான விஷயம்,
சென் ஹுய்மின் வரைஞ்சு காட்டுன ஒரு வரைபடம். அந்த ஜாமெட்ரி. கைலாசத்திலிருந்து கிசா பிரமிடுக்கு ஒரு கோடு. ஆமா, அந்த கோடு ஸ்டோன்ஹெஞ்ச் வழியா போயிருக்கு. இன்னொரு கோடு ஈஸ்டர் தீவையும் இன்னொன்னு அங்கோர் வாட்டியும் இணைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற இவ்வளவு முக்கியமான புராதன சின்னங்கள் ஒரே நேர்கோட்ல அமையிறது தற்செயலா நடக்க முடியுமா? இதுக்கான நிகழ்தகவு 1/1 பங்குக்கும் குறைவு. அதனாலதான் பண்டைய நூல்கள் இத வடிவமைக்கப்பட்ட கல்னு சொல்லுது. அதாவது இது கட்டப்பட்டதுன்னு மறைமுகமா சொல்றாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. நேரம் சிதைக்கப்படுது, மனம் கட்டுப்படுத்தப்படுது, டெக்னாலஜி முடக்கப்படுது, வடிவியல் நம்ப முடியாத அளவுக்கு துல்லியமா இருக்கு. இதெல்லாம் எதுக்காக? இங்கதான் நாம கடைசி மற்றும் முக்கியமான பகுதிக்கு வர்றோம். மலையோட உண்மையான நோக்கம் என்ன? அதுதான் சென் ஹுய்மின் சொன்ன அந்த உச்சகட்ட ரகசியம். மலையோட ஆழத்துல ஒரு அறை இருக்கு. அது ஒரு கல்லறை இல்ல, அது பதிவுகளின் கூடம். ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஆமா, அந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்றது தான் எல்லா மர்மங்களுக்கும் தாய். உங்க ஆதாரத்தின்படி அங்கே மனித நாகரிகத்துக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அறிவு சேமிக்கப்பட்டிருக்கு. நம்மளோட உண்மையான தோற்றம் பத்தின பதிவுகள், அதாவது பரிணாம கோட்பாடு, நாம கேட்டு வளர்ந்த படைப்பு கதைகள், இது எல்லாத்துக்கும் முரணான உண்மைகள். ஆமா, அது மட்டும் இல்ல, எதிர்காலத்தை பத்தியும் சில விஷயங்கள் இருக்கு. திருப்பம்னு ஒரு நிகழ்வை பத்தி. அந்த நிகழ்வு மனித குலத்தோட இருப்பையே அடியோடு மாத்திடும்னு அந்த நூல்கள் சொல்லுது. அதனாலதான் அந்த அறையில இருக்கிற அறிவை அடுத்த உலகின் விதை அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. இப்ப புரியுது. அப்போ மலையோட இந்த எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான். அந்த அறை சரியான நேரம் வர்ற வரைக்கும் பூட்டியே இருக்கணும். அந்த அறைய அணுகுறதுக்கு மனித குலம் இன்னும் தயாரா இல்ல. இதுதான் விஷயம். அப்ப அந்த சரியான நேரம் எப்போ வரும்? யார் அதை முடிவு செய்வா? இதுக்கு சென் ஹுய்மின் சொன்ன பதில் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. என்ன சொன்னார்? நாம் தேர்ந்தெடுக்க மாட்டோம், மலை தேர்ந்தெடுக்கும். மழை தேர்ந்தெடுக்குமா? ஆ? யோசிச்சு பாருங்க, இந்து, பௌத்த, ஜைன, பான் மதங்கள் எல்லாத்துக்கும் இது பிரபஞ்சத்தோட மையம். ஆசியாவோட 4 முக்கிய நதிகள் இங்கேருந்து தான் உருவாகி பாதி மனித குலத்துக்கு வாழ்வாதாரமா இருக்கு. இதெல்லாம் தற்செயல் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வடிவமைப்புன்னு அந்த நூல்கள் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த தகவல்களை தொகுத்தா, கைலாயங்கிறது நேரத்தை சிதைக்கிற, மனசை கட்டுப்படுத்துற, தொழில்நுட்பத்தை செயலிழக்க செய்யற ஒரு பிரம்மாண்டமான பழங்கால இயந்திரம். ஆமா, அதோட ஒரே வேலை மனித குலத்தோட கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் அடங்கிய ஒரு ரகசிய அறைய பாதுகாக்கிறது. உங்க ஆதாரம் தனித்தனியா பார்க்கறப்போ புரியாத பல மர்மமான நிகழ்வுகளை ஒன்னா கோத்து ஒரு சக்தி வாய்ந்த கதையை நமக்கு சொல்லுது. ஆமா, இத நீங்க ஒரு புராதன உண்மையா பார்க்கலாம், இல்லனா ஒரு நவீன கால புனைவா கூட நினைக்கலாம். ஆனா இந்த அனுபவங்களும் பதிவுகளும் பல தசாப்தங்களா உண்மையாவே நடந்திருக்குங்கிறத மறுக்க முடியாது. கடைசியா உங்ககிட்ட விட்டுட்டு போறதுக்கு ஒரு சிந்தனை. அந்த ஆதாரம் மலை எப்போது நம்மை தயாராக கருதும்னு ஒரு கேள்வியோட முடியுது. நாம அதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போவோம். அந்த அடுத்த உலகின் விதைய திறக்கிறதுக்கு இந்த உலகத்துல அப்படி என்ன மாதிரியான ஒரு நெருக்கடி வரணும், இல்லனா என்ன மாதிரியான ஒரு கூட்டு மனநிலை மாற்றம் ஏற்படணும்? அவ்வளவு பழமையான ஒரு சக்திக்கு தயாருங்கிற வார்த்தையோட அர்த்தம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.